சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரோடும் கூட இருந்து பலத்த காரியங்களை நடப்பிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் 2 நாளாகமம் 20:4. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்தினாலே யோசபாத் அரசாட்சி செய்து கொண்டு வருகிற அந்த நாட்களிலே அம்மோனியரும் மோபாபியரும் அவர்களோடு கூட அம்மோன் புத்திரரின் அடுத்த தேசத்தார் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு பெரும் கூட்டமாக யோசபாத்திற்கு எதிராக, அந்த ராஜ்யத்திற்கு எதிராக அங்கே யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த சூழ்நிலைகளிலே தங்களுடைய சாமர்த்தியத்தையும் தங்களுடைய படைபலத்தையும் தங்களுடைய மனித பலத்தையும் காட்டுவதற்காக யோசேப்பு துணியாமல் இந்த யுத்தத்தை எப்படி நடத்துவது என்று சொல்லி தேவனிடத்திலே ஆலோசனை கேட்பதற்காக ஜனங்களை ஒன்று கூட்டி தேவ ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்வதையும், கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி செய்த பொழுது மாபெரும் ஜெயம் வெற்றி உண்டானதையும் நம்முடைய இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த இந்த யூதயா தேசத்தின் தலைவனாக ராஜாவாக இருந்த இந்த யோசபாத்தினுடைய செய்கைகள் வேதம் அதை அழகாக அங்கீகரிக்கிறது. அவன் தேவனிடத்திலே ஆண்டவருடைய ஆலோசனை கேட்பதற்காக ஜனங்களை எல்லாம் கூட்டி வந்து சேர்ந்து ஜெபித்து தேவ சமூகத்திலே தங்களை ஆராய்ந்து தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி தேவனுடைய அந்த சகாயத்திற்காக அவர்கள் ஒன்று கூடி தேவனை தேடுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய காரியமானாலும் தேவனால் நிறைவேற்ற முடியும். தேவன் அதை செய்ய வல்லவராகவும் இருக்கிறார். ஆனால் அந்த காரியங்கள் நடக்க ஒன்று வேதம் சொல்லுகிறபடி 2 பேர் ஒருமனப்பட வேண்டும். ஒரு குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த காரியத்திலே அந்த குடும்பம் ஒருமனப்பட வேண்டும். சபையை சார்ந்த காரியங்களிலே சபை ஜனங்கள் ஒன்றுபட வேண்டும். ஒன்று கூடி ஜெபித்த பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. பேதுரு சிறைச்சாலையில் அகப்பட்டிருக்கும் பொழுது சபையார் எல்லோரும் ஒன்று கூடி ஜெபம் பண்ணின பொழுது பெரிய ஒரு விடுதலை, இயற்கைக்கு மேலான ஒரு விடுதலையை தேவன் பேதுருவுக்கு கட்டளையிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலைகளுக்கும் நம்முடைய சுயபலத்தை கொண்டு தீர்மானத்தை எடுத்து அந்த சுயபலத்தை கொண்டு வெற்றியை தேட முயற்சிக்காதபடி தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு தேவ சமூகத்திலே கூடி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து நம்மை ஆராய்ந்து அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக நல்ல ஆலோசனை தந்து யுத்தம் பண்ண வைப்பார். அந்த நாம் கூடி ஜெபித்த ஜெபத்திற்கு வேண்டிய பதிலை பிரத்யட்சமாக ஜனங்களுடைய கண்கள் காண கர்த்தர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனபடியினாலே நாமும் நம்முடைய தனிப்பட்ட விஷயமாயிருக்கட்டும், குடும்ப விஷயமாயிருக்கட்டும், சபை சார்ந்த காரியங்களாயிருக்கட்டும், நாம் கூடி ஜெபிக்க கூடி தேவனை தேட நம்முடைய வாழ்விலே இடமளிப்போம். அது தேவ சமூகத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றியையும் மேன்மையும் நமக்கு கொண்டு வரும். கர்த்தரும் மகிமைப்படுவார். கர்த்தரும் தம்முடைய வல்லமையுள்ள கிரியைகளை நம் மூலமாய் வெளிப்படுத்தி நம்மையும் மகிமைப்படுத்துவார். இந்த யோசபாத்தை போல ஒரு ஞானமுள்ள சூழ்நிலையை நம்முடைய இக்கட்டான காலங்களில் உருவாக்கி கொள்ளுவோம். தேவன் நம்மோடு கூட இருந்து நடத்தி செல்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். யோசபாத்திற்கு திடீரென்று ஒரு பெரிய இக்கட்டு வந்த பொழுது அவன் தன்னுடைய சுய சாமர்த்தியத்தை, பலத்தை, ஞானத்தை சார்ந்து அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று யோசிக்காதபடி ஜனங்கள் எல்லாரையும் தேவ சமூகத்திலே கூட்டி
தேவ சமூகத்திலே தங்களை ஆராய்ந்து தேவ சமூகத்திலே தங்களுடைய வாழ்வை ஒப்புவித்து தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய அர்ப்பணித்த பொழுது தேவாலோசனை அவர்களுக்கு போதுமான ஆண்டவரே எளிமையான விதத்திலே கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. தகப்பனே, அப்படியே ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனை பெரிய நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டாலும் பதறிவிடாதபடி இந்த யோசவாத்தை போல கூடி செபிக்க தேவ சமூகத்திலே குடும்பமானால் குடும்பத்தில் இருக்க 2 பேர் சேர்ந்து சாமி ஸ்தோத்திரம் தாமே சபையான சபை முழுவதும் சேர்ந்து கூடி ஜெபித்து தேவ ஆலோசனை கேட்டு அதன்படி செய்ய எங்களுக்கும் பலனை தாரும். அப்பொழுது எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீர். கர்த்தரும் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.